ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் வெளிவந்த கொஸ்டினில் உள்ள ஜெனரல் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது சரியான தொடர் தான். ஏன்னா இந்த காளை மிருகத்தை குறிக்கும், இந்த காளை காலை நேரத்தை குறிக்கும். அதனால் இது கரெக்டு. ரெண்டாவது, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுவும் கரெக்டு. இந்த மலை நிலப்பகுதியை குறிக்கும், இந்த மலை வருண பகவான் கொடுக்குற நீரை குறிக்கும். அதே அவ்வளோதான் ரெண்டு. ஸோ இதுவும் சரியான கூற்று. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தவறான கூற்று. காலை நேரத்தை குறிக்கிற காலை இந்த தான் வரும். ஸோ அதனால் இது பிழையான கூற்று. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. கரெக்டு. மழை வர்ண பகவான் பூமிக்கு கொடுக்கும் நீர் மழை நீர், இது கரெக்டு. ஸோ பிழையான தொடர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை, குணப்பெயர் கொண்டது. தீமை அப்படிங்கிறது ஒரு குணத்தை குறிக்குது, அதனால் இது குணப்பெயர். அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் கொண்டது. பிறப்புங்கிறது ஒரு தொழிலை குறிக்குது, அதனால் இது தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை, நல்லது கைங்கிறது நம்மளோட ஒரு உறுப்பு, அதனால் அது சினைப்பெயர் கொண்டது. சினைனா உறுப்பு. நல்லது கை நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. குளிர்ந்தது நிலம், குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது. நிலம்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால அது இடப்பெயர் கொண்டது. ஸோ மேட்சிங் 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னா பகை. பகை. செற்றம் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் பகை. அதுக்கு ஆப்போசிட் கேண்மை. கேண்மைனா நட்பு. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேண்மை. அடுத்து, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடும் வந்துடும். பாடும், பாடு கூட்டல் பிரித்தோம்னா பாடு கூட்டல் பாடு பகுதி. எதிர்கால பெயரச்ச. எதிர்காலத்தை குறிக்கிறதுனால பாடும் அப்படிங்கிற எதிர்காலத்தை குறிக்கிறதுனால எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. இது ஆப்ஷனில் நம்ம பார்த்தோன்னா இதில் நடந்தது தூவ பிரிச்சு கடைசியில் உள்ள எழுத்தான தூவ பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஊ வினையச்ச உகுதி. நடப்பது அதுவும் வினையச்சம்தான். நடப்பவை அது உயர்தின வினையாளன் பெயரில் வராது. இந்த நடந்தவன் அப்படிங்கிற இடத்துல வர்ற ஒரு ஆண்பால் வினையாளனையும் பெயரை குறிக்குது. ஸோ நடந்தவன் தான் கரெக்டான ஆன்சர். உயர்தின வினையாளனையும் பெயர் நடந்தவன். ஆப்ஷன் டி. வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. ஏவல் வினைமுற்று கண்டுபிடிக்கணும். வைத்தங்கிறது பெயரச்சம், வைத்துங்கிறது வினையச்சம், வைத்தது அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று கிடையாது. வைத்தால் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர். கூற்று சரி. சுற்றெழுத்துகள் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுகிறது அப்படிங்கிறது தப்பு. ஸோ அதில் வர அ, இ அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். இந்த ஏ, யாயெல்லாம் சுட்டெழுத்துக்கள் கிடையாது. அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அப்பக்கம் 8வது கொஸ்டின் பார்ப்போம். கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் அப்படிங்கிறது மிக சரியான விடை. அப்பக்கம் அந்த பக்கம், இப்பக்கம் இந்த பக்கம், இப்படி கை காட்சி சுட்டி சொல்லுவாங்க, அதனால இது சுட்டு சொற்கள். உப்பக்கம் ஊ
முன்னாடி ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம், இடப்பொருளை சுட்டுவதற்காக அ இ உ வந்துள்ளது அப்படிங்கிறது சரியான விடை. அ இ உ வந்து இடப்பொருளை சுட்டுவதற்காக வந்திருக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஏவோட இன எழுத்து ஏ, தேவோட இன எழுத்து ந, ஐயோட இன எழுத்து ஈ வரும். இங்கே ஆ கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. இதுதான் பொருந்தாத இணை. ராவோட இன எழுத்து ந, எல்லாமே கரெக்டு. ஐயோட இன எழுத்து தான் ஆ கிடையாது, ஈ. அடுத்து 10வது கொஸ்டின். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய. கணம், காணம். கணம் அப்படின்னா 3 சுழி வந்து கூட்டத்தை குறிக்கும். எவ்வளோ ஜனம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த கணம்ங்கிறது கூட்டத்தை குறிக்கும். காணம் அப்படிங்கிறது பொண்ணை குறிக்கும். பொண்ணா தங்கம், நகை, அதை குறிக்கக்கூடியது தான் காணம். 3 சுழி ந. அடுத்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11. சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். தந்த பலகை அப்படிங்கிறதோட பொருள் கொடுத்த பலகை, அது தவறு. இப்போ வந்துச்சுன்னா அப்படி வராது. தந்த பலகை அப்படிங்கிறது கொடுத்த பலகை அப்படின்னு வராது. இப்போ வந்துச்சு, இப்போ சேர்ந்து தந்தைக்கு அப்புறம் இப்போ சேர்ந்து வரும்போது அது கொடுத்த பலகை அப்படிங்கிற மீனிங்கை தராது. 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறிக்கிறது அப்படிங்கிறது தவறானது. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கேட்டேன். அங்கு கேட்டேன் ரெண்டுக்கும் இடையில இக்கு வரணும். பி ஆப்ஷனில் இக்கு வரல, பி வந்து தப்பு. இங்கு பேசாதையில் இப்போ வரணும், அது தப்பு. எங்கு சென்றாயில் இச்சு வரணும். ஸோ அங்கு கேட்டேன் இன்னும் முதல்ல அதில் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் அம்புலி அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா தான் அகர வரிசைன்னா என்னென்னா, முதல்ல உயிரெழுத்துக்கள் ஆலேருந்து அவ் வரைக்கும் உள்ள உயிரெழுத்துக்களும், அடுத்து கசட தபர அப்படி மெய்யெழுத்துக்களோட வரிசையில், உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில் கசட தபர, எரளவள, நெனன, நம்மன, அந்த இக்கு, இங்கு, சிஞ்சு அப்படி நம்ம மெய்யெழுத்துக்கள் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மெய்யெழுத்துக்களோட வரிசையில் வரணும். இதுதான் வந்து அகர வரிசை. ஸோ அப்படி பார்க்கும்போது அம்புலி